ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உம்முடைய பீடங்கள் அண்டையிலே அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே என்று தாவீது சொல்லுகிறது போல ஆண்டவரே, எங்களுக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடைத்தது. எங்களுடைய குடும்பத்துக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடைத்தது. எங்களுடைய பிள்ளைகளுக்கும் உம்முடைய கண்களிலே தயவு கிடைத்ததற்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய சந்ததிக்கும் உம்முடைய தயவு கிடைக்கும் என்று சொல்லி விசுவாசித்து உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி. இந்த கூடாரம் முழுவதும் உங்கள் மகிமையினால் நிரம்பி இருக்கட்டும் அப்பா. இந்த கூடாரம் முழுவதும் உங்கள் பிரசன்னத்தினால் நிரம்பி இருக்கட்டும் அப்பா. இந்த கூடாரத்துக்குள்ளே வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் கடந்து போக வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய பூரண ஆசீர்வாதம் இந்த கூடாரத்துக்குள்ளே வருகிற ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, தூரத்திலும் சமீபத்திலும் இருந்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் பாதுகாப்பாய் கொண்டு வர நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதுகாப்பாய் கொண்டு செல்ல நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு மகிமை, உமக்கு மகிமை, உமக்கு மகிமை, உமக்கு மகிமை, உமக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிமாதரா கரபா ரிமாஷதரா கதரபா ரிபாதரபா ரிபாஷதரா கரபரபா. பரிசுத்த ஆவியானவர் அப்பா, இருதயங்களை அறிந்திருக்கிற ஆவியானவர் ஆண்டவரே, உமக்கு நன்றி, நன்றி. தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, மனிதனுடைய இருதயத்தின் சிந்தை இன்னதென்று அறிந்திருக்கிறவரே, உமக்கு நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தரே உமக்கு நன்றி, பரிசுத்தரே உமக்கு நன்றி, பரிசுத்தரே உமக்கு நன்றி, பரிசுத்தரே உமக்கு நன்றி. தயாபரரே உமக்கு நன்றி அப்பா, தயாபரரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், 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 பெரியவர். அப்பா, நீர் பெரியவரும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி, நன்றி. நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆராதனையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பீராக. நாங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து உமக்கு நன்றி சொல்ல, உம்மை பாடி ஆராதிக்க, உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதற்கு நாங்கள் கீழ்ப்படிய கர்த்தர் இரக்கம் பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது கிருபை நிறைந்த கரங்களில் தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் கூட சில பாடல்களை நாம் பாடி தேவனை தொழுது கொள்ளுவோம். நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடி சூட்டி. நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால்
கர்த்தர் எத்தனை பேரை நன்மையினால் முடிசூட்டி இருக்கிறார். நம்மை கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டினது மாத்திரமல்ல, அவர் நமக்கு நன்மையும் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு நன்மை செய்யவில்லையானால் இந்த ஆண்டவர் நம்ம பின்பற்றி இருக்க முடிஞ்சிருக்காது, தொடர்ந்து இருக்க முடிஞ்சிருக்காது. அவருக்கு நமக்கு செய்கிற எல்லாமும் நன்மைக்காகவே செய்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாய் துதி கீதமே பாடியை வாழ்த்தி வணங்கிடுவோம். நல்ல கரங்களை உற்சாகமாய் தட்டி பாடுவோம்.
உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு இல்லாவிட்டால் நம்ம போகவும் முடியாது, வரவும் முடியாது, நம்ம பாதுகாப்பாய் வாழவும் முடியாது. ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் கர்த்தர் தான் எனக்கு பாதுகாப்பு என்று சொல்லி? ஹல்லேலூயா, ஆமேன்.
கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாரே ஆகில் காவலாளிகள் விழித்திருக்கிறது விருதா. நம்ம எவ்வளவுதான் நம்மை பாதுகாத்தாலும் தேவனுடைய பாதுகாப்பு நம் மீதும் நம்முடைய குடும்பத்தின் மீதும் இல்லாவிட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் யாபே சொல்லுகிறார், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்ட பொழுது அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று வாசிக்கிறோம். அதற்கு முன்னாடி வசனத்திலே அவன் தன் சகோதரர் எல்லாரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் கனப்படுத்துவார், கர்த்தர் மேன்மையாய் வைப்பார். ஹல்லேலூயா. எழும்பி நின்று ஆண்டவரை ஆராதனை செய்வோமாக. கர்த்தருக்கு உரிய கனத்தை கர்த்தருக்கு செலுத்துவோம். கர்த்தருக்கு உரிய மகிமையை கர்த்தருக்கு நாம் செலுத்துவோமாக. தெசலோனிக்கேயர்ல நாம் வாசிக்கிறோம், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அந்த ஸ்தோத்திரம் என்கிற வார்த்தைக்கு ஆங்கில வேதாகமத்திலே கிவ் தேங்க்ஸ், தேங்க்ஸ் கிவிங் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டுமாம் எல்லாவற்றிற்காக. இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கிவ் தேங்க்ஸ் இன் ஆல் சர்க்கம்ஸ்டான்சஸ். எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். நமக்கு பெனிஃபிட்டான காரியம் வந்தால் மாத்திரமல்ல, நாம் துக்கப்படும் காரியம் நம் வாழ்க்கையிலே நடந்தாலும் நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டுமாம். அதை தான் இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரம் கிடையாது, எதுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்னா அவருடைய மாறாத அன்புக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லியே ஆக வேண்டும். அவர் நம் மீது மாறாத அன்பு கொண்டவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் மனுக்குலத்தின் மீது வைத்த அன்பு மாறாதது. அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட உங்க மேல என் மேல அவர் வைத்திருக்கிற அந்த அன்பும் அது மாறுவதே இல்லை. ஹல்லேலூயா. நம்ம நல்லா ஜோமனாலும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், நம்மை நேசிக்கிறார், நமக்கு நன்மை செய்கிறார். ஜபத்திலே கொஞ்சம் குறையும் பொழுதும் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார், நமக்கு நன்மை செய்கிறார். ஜபமே பண்ணாம விட்ட சூழ்நிலையிலையும் ஆண்டவர் நம்மளை கைவிடலை. அவர் கிருபையாய் நம்ம என்ன செய்கிறார், அவர் பாதுகாத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்காக ஜபமே செய்யக்கூடாது என்று சொல்லி அல்ல, நிச்சயமாய் ஆண்டவரோடு பேசுவதற்கு நம்முடைய இருதயத்தை அதிகமாய் நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும், அவருடைய மாறாத அன்புக்காகவும். அது மாத்திரமல்ல, மனுக்குலத்திற்கு அவர் செய்திருக்கிற அற்புதமான கிரியைகளுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏன்னு சொன்னா, அவர் வாஞ்சை உள்ள ஆத்துமாக்களை நன்மையினால் கர்த்தர் நிரப்புகிறார். அதை தான் போன பாடலின் ஒரு வரி கூட நம்ம வாசிச்சோம். கர்த்தரிடத்தில் வாஞ்சையாய் இருப்பதால் விடுதலையும் ஜெயவாழ்வும் எனக்கு உண்டு. ஆண்டவரிடத்திலே வாஞ்சையாய் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கைவிடவே மாட்டார். எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் நம்மை எடுத்து நிறுத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். மனுக்குலத்திற்கு அவர் அற்புதமான கிரியைகளை செய்கிறார். வாஞ்சை உள்ள, தவனமுள்ள, தாகமுள்ள ஆத்துமாவை ஆண்டவர் திருப்தியாய் கர்த்தர் நடத்துகிறார். நம்முடைய கவனமும் நம்முடைய நாட்டமும் நம்முடைய வாஞ்சையும் கர்த்தராய் இருக்கும் பொழுது நாம் எதையெல்லாம் ஆசைப்படுகிறோமோ அதையெல்லாம் ஆண்டவர் நமக்கு செய்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, பசி உள்ளவர்களை கர்த்தர் நன்மையினால் நிரப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ மனுக்குலத்துக்கு ஆண்டவர் இப்படியாய் நன்மை செய்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு கூட என்ன செய்கிறார், அவர் ஆகாரம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் ஆகாரம் கொடுக்கிறார், அவர் போஷிக்கிறார். இந்த உலகத்தில் நம்ம சுவாசிக்கிற எதுவுமே நம்முடைய முயற்சினால் கிடைத்தது என்று சொல்வதிலும் கர்த்தர் நமக்காய் எல்லாவற்றையுமே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை தான் வேதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்திரீர். பகஞ்சனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர். உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலனுண்டு பண்ணினீர். அது மாத்திரமல்ல, உமது விரல்களின் கிரியையாகி உம்முடைய வானங்கள் ஆண்டவருடைய விரல்களின் கிரியை என்று சொல்லுகிறார். நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களை நான் பார்க்கும் பொழுது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். உங்களை என்னையும் விசாரிக்கிறது நம்ம எந்த அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது. நம்மை தேவ தூதர்களிலும் சற்று சிறியவனாய் வைத்திருக்கிறார்.
மகிமையினாலும் கனத்தினாலும் கர்த்தர் நம்மை முடிசூட்டி வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் தம்முடைய கரத்தின் கிரியைகள் மீது ஆளுகையை தந்து எல்லாவற்றையும் மனுக்குலத்துக்கு ஆண்டவர் கீழ்ப்படுத்தி வைத்தாரே. ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுதிரத்து மச்சங்களையும், கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொல்லி அவர் முடிக்கும் பொழுது சொல்லுகிறார், எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, நம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாய் இருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மேன்மை உள்ள நாமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு வேண்டிய, நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு இன்னது தேவை என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறாரே. அன்றைக்கு ஆதாம் ஏவாளை படைப்பதற்கு முன்பதாகவே அவங்களுக்கு வெளிச்சம் தேவை, அவங்களுக்கு சூரியன் தேவை, அவங்களுக்கு ஆகாரத்தை விளைவிக்கக்கூடிய தாவர வகைகள் எல்லாம் அது சூரியனுடைய ஒளியை பெற்று அது வளர்ந்து நமக்கு கனி கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சூரியனை கர்த்தர் படைத்தார். மனிதனுக்கென்று ஆண்டவர் சூரியனை படைத்தார், சந்திரனை, நட்சத்திரங்களை, இவையெல்லாம் கால குறிப்புகளுக்காக ஆண்டவர் படைத்தார். அது மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் நமக்கு நேர்த்தியாய் ஆயத்தப்படுத்தி தந்திருக்கிறார். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நேர்த்தியாய் ஆயத்தப்படுத்தி விட்டு பின்பு ஆண்டவர் அவர்களை உருவாக்கினாரே. நமக்கு இன்னது தேவை என்று ஆண்டவர் அறிவார், இன்னது தேவை என்று ஆண்டவர் அறிவார். நாம் வேண்டிக் கொள்ள தொடங்குவதற்கு முன்னாடியே, நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே ஆண்டவருக்கு உங்களுக்கு இது தேவை என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியுமே. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும். உங்களுடைய பெரிய பண தேவையை குறித்து நீங்கள் யோசித்து கொண்டிருக்காதீங்க. கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய வானத்தின் பலகணிகளை கர்த்தர் உங்களுக்காய் திறப்பார். சரீர சுகத்துக்காய் காத்து கொண்டிருக்கிறீர்களா? எந்த டாக்டர் கிட்ட போகலாம், என்ன பரிகாரம் பண்ணலாம்னு சொல்லி யோசிக்க வேண்டாம். நீங்க கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரை துதிக்கிற வேளையிலே கர்த்தருடைய தெய்வீக சுகம் உங்களை வந்து தொடுமே. அன்றைக்கு பெரும்பாடு உள்ள ஸ்திரீ ஒவ்வொரு வைத்தியர்கிட்டையா போயிட்டு அநேக வைத்தியராலே மிகவும் வேதனைப்பட்டு தனக்குண்டான ஆஸ்திகளை எல்லாம் அவள் செலவழித்தோம். சற்றேனும் சுகம் கிடைக்காமல் அந்த கர்த்தரை போய், இயேசுவை போய் நான் தொட்டா எனக்கு சுகம் கிடைக்கும்னு சொல்லி நம்பிக்கையோடு கூட வந்தா. ஆண்டவர் அவளுக்கு சுகத்தை தந்து அனுப்பினாரே. நல்ல கர்த்தரை துதிக்கும் பொழுது சரீரத்தின் வியாதிகளை ஆண்டவர் மாற்றுவார். சமாதான குறைபாடுகளுக்குள்ளே நீங்கள் கடந்து வந்திருப்பீங்கன்னா நல்ல கர்த்தரை துதிங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன நன்மை செஞ்சாரோ அதை நீங்கள் சொல்லி ஆண்டவருக்கு தேங்க்ஸ் பண்ணீங்கன்னா போதும். எத்தனை சிறுமையான சூழ்நிலையில் இருந்து கர்த்தர் நம்மை எடுத்திருக்கிறார், எத்தனை எளிமையான சூழ்நிலையில் இருந்து கர்த்தர் நம்மை எடுத்திருக்கிறார். நம்முடைய ஜீவன் போய்விடுமோ என்கிற சூழ்நிலையிலே கர்த்தர் நம்முடைய ஜீவனை காப்பாற்றி கொடுத்திருக்கிறாரே. கர்த்தர் நமக்கு இதுவரைக்கும் அவர் பலனா இருந்திருக்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு தானே நன்மை செய்தார். உங்களுக்கு என்ன நன்மை செஞ்சாரோ அதை நினைச்சு பார்த்து துதிங்க ஆண்டவரை. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, நீங்கள் தந்த ஜீவனுக்காய், நீங்கள் தந்த சுவாசத்துக்காய், நீங்கள் தந்த வாழ்க்கைக்காய், நீங்கள் தந்த மேன்மைக்காய், நீங்கள் தந்த அழைப்புக்காய், நீங்கள் தந்த விடுதலைக்காய், நீங்கள் தந்து கொண்டிருக்கிற பாதுகாப்புக்காய், நீங்கள் தருகிற சகலவித நன்மைகளுக்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி. ஆபத்துக்கு காலத்திலே, தீங்கின் காலத்திலே, நெருக்கத்தின் காலத்திலே, அவமானப்படுத்தப்பட்ட சூழ்நிலைகளிலே, வேதனைப்படுத்தப்பட்ட சூழ்நிலைகளிலே, ஆண்டவரே இருதயம் நுறுக்கப்பட்ட சூழ்நிலைகளிலே கர்த்தர் தயாபரராய் இருந்தீர், கர்த்தர் போதுமானவராய் இருந்தீர், கர்த்தர் ஆதரவு செய்கிறவராய் இருந்தீர். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு தருணத்துக்குள்ளே வந்திருக்கிறோமே. கர்த்தர் எதை நம்மிடத்திலே கேட்கிறார்? ஒரு நன்றியுள்ள இருதயத்தை கேட்கிறார். அன்றைக்கு 10 குஷ்டரோகிகளை கர்த்தர் சுகமாக்கும் பொழுது ஒருவன் மாத்திரம் போய் ஆண்டவரை பணிந்து கொண்டானே, ஆண்டவரை பணிந்து கொண்டானே. ஆண்டவர் அதை பெரிதாய் பாராட்டினதை நாம் பார்க்கிறோமே. கர்த்தர் எவ்வளவு நன்மை செய்தாலும் இன்னும் செய்ய மாட்டாரா, இன்னும் செய்ய மாட்டார் என்ற எதிர்பார்ப்பல்ல. செஞ்சதுக்கு நம்ம ஆண்டவருக்கு நன்றியா இருந்தால் கர்த்தர் இன்னும் அதிகமாய் நமக்கு செய்வார். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில என்ன நன்மையை செய்திருக்கிறார் யோசிச்சு பாருங்க, நினைச்சு பாருங்க. அது உங்களுடைய சுகமாய் இருக்கலாம், ஆரோக்கியமாய் இருக்கலாம், பலனாய் இருக்கலாம், சமாதானமாய் இருக்கலாம், கர்த்தர் உங்களுக்கு தந்த விடுதலையா இருக்கலாம், கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு தந்த பதிலா இருக்கலாம், சூழ்நிலைகளை கர்த்தர் உங்களுக்கு மாற்றி இருக்கலாம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்கள் போக்கிலே பாதுகாப்பாக இருந்தீங்கப்பா, எங்கள் வருகையிலே பாதுகாப்பாக இருந்தீங்கப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. அப்பா, இதுவரை நிறுத்தி வைத்திருக்கிறீங்க, இதுவரை உதவி செய்திருக்கிறீங்க, பரத்திலிருந்து எங்களுக்கு உதவி வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனிதர்கள் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களுடைய பாவத்தை கிருபையாய் கர்த்தர் மன்னித்தீரே. எங்களுடைய மீறுதல்களை எல்லாம் கர்த்தர் மன்னித்தீரே. பாவ விமோச்சனம் பெறுவதற்காய், பாவ பரிகாரம் செய்வதற்காய் ஆண்டவரே எத்தனையோ முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே இயேசு எங்களுக்காய் சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்ததினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பை எங்களுக்கு தந்து ஆண்டவரே நாங்கள் அடைய வேண்டிய தண்டனையை எங்களிலிருந்து அந்த ஆக்கினை தண்டனைக்கு கர்த்தர் எங்களை விடுதலையாக்கி நித்தியத்தின் பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிற கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. நீங்க தந்த அபிஷேகத்துக்காய் நன்றி அப்பா. நீங்க எங்களுக்கு தந்த அபிஷேகத்துக்காய் நன்றி அப்பா. நீங்க எங்களை அபிஷேகித்த கிருபைகளுக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே இது பணத்தினால் பெற்றுக்கொள்ள முடியாதே. வரங்கள் பணத்தை வைத்து பெற்றுக்கொள்ள முடியாதே ஆண்டவரே. பரிசுத்த ஆவியின் வரத்தை பணத்தை கொண்டு பெற்றுக்கொள்ள முடியாதே. பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை பணத்தை கொண்டு பெற்றுக்கொள்ள முடியாதே. வேறு எந்த முயற்சிகளை செய்தும் பெற்றுக்கொள்ள முடியாத ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு கிருபையாய் தந்த இந்த ரட்சிப்பின் மேன்மைக்காய் நன்றி, அபிஷேகத்துக்காய் நன்றி ஆண்டவரே. உம்மோடு கூட உடன்படிக்கை செய்து கொள்வதற்கு எங்களுக்கு நல்ல மனசாட்சியை கொடுத்தீரே. சுத்த இருதயத்தை எங்களுக்குள்ளே கர்த்தர் தந்தீரே. நன்றி ஆண்டவரே. ரீமாதா ராக்கா ரபா ரீ ஷதா ரதா லாக்கா ரபா கரபா ரிகாபா ராக்கா ரபா ரீதா ரபா ரீ ஷதா ரகதா ரபா ரிபாதா ரபா ரக்கா ரபா 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 ரிமாதா ரபா ரிமா ஷதா ரகதா ரபா ரபா ரபா. எங்க முயற்சியாலே சம்பாதிக்க முடியாததை கர்த்தர் கிருபையினாலே சம்பாதித்துக் கொள்ள உதவி செய்தீங்களேப்பா. எங்க முயற்சியால நாங்க சம்பாதித்துக் கொள்ள முடியாததை ஆண்டவர் உம்முடைய கிருபையினாலே எங்களுக்கு சம்பாதித்து தந்தீங்களே. நன்றி. நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறீங்களே, நன்றி அப்பா. இந்த உலக வாழ்க்கை இதோடு கூட முடிஞ்சு போறது கிடையாதப்பா. இந்த உலகத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டே. அந்த வாழ்க்கை எங்களுக்கு நேர்த்தியாய் கர்த்தர் வைத்திருக்கிறீரே. உமக்கு நன்றி. நீங்க தந்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி. நீங்க ஏற்படுத்தி கொடுத்த குடும்பத்துக்காய் நன்றி. நீர் எங்களுக்கு தந்த பிள்ளைகளுக்காய் நன்றி. எங்களுக்கு தந்த கணவருக்காய், சகோதரமார்களுக்கு தந்த நல்ல மனைவிகளுக்காய் ஆண்டவரே, எங்களுக்கு ஏற்படுத்தின ஆயத்தம் பண்ணின சகல நன்மைகளுக்காய் நன்றி. எங்களுக்கு தந்த நல்ல சபைக்காய் நன்றி. நல்ல மேய்ப்பருக்காய் நன்றி. எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல தேசத்துக்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு தந்த நல்ல தமிழ்நாட்டுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ரீமாதா ராக்கா ரபா ரீ ஷதா ரதா ரக்கா ரபா ரபா ரபா. எல்லா கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. சொல்லுவோமா? வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது எத்தனை சிக்கல் நிறைந்த வாழ்க்கை, எத்தனை இன்னல் நிறைந்த வாழ்க்கை, எத்தனை துன்பம் நிறைந்த வாழ்க்கை. அவர்
நல்லா என்ஜாய் பண்ணி ஆராதனை செய்வோமா? சும்மா உதட்டில் இருந்த அல்ல, இருதயத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவரை ஆராதிப்போமா? நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதனே சுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியே வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியே வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன். அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர். என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதனேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதனேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியே வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியே வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் போக்கிலும் எந்தன் வரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் போக்கிலும் எந்தன் வரத்திலும் உம்முடைய பாதுகாப்பு எங்களுக்கு கிடைக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே. என் இயேசு நல்லவர். ஆமென். என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். எல்லாரும் கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? இதயத்தோடு ரிமதரா கரபா ஷதரா கதரபா பாடிடுவே. ரிமபரா கரபா ரிஷதரா தரா கரபா ரிபபரபரா ஷதரா கதரபரபா ரிமதரபரா கரபா ஷதரபா செலுத்தியே நாம் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியே நாம்
ஏசப்பா நன்றி அப்பா, ஏசப்பா நன்றி அப்பா, ஏசப்பா நன்றி தகப்பனே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை தேடும் பொழுது, அவருடைய நீதியை தேடும் பொழுது, அவருடைய பிரசன்னத்தை தேடும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை தேடி வரும் பொழுது, அவருடைய ஆலயத்துக்கு அவரை தேடி வரும் பொழுது இது எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு தருவார். கரங்களை நாம் ஆண்டவருக்கு நேராய் உயர்த்தி, ஏசப்பா இது நாள் வரை எங்களை நடத்திட்டு வந்தீங்க, இனிமேலும் நீங்கள் எங்களை நடத்துறதுக்கு யெகோவாயிரே நீர் போதுமானவராக இருக்கீங்கன்னு சொல்லுவோமா? ஏசப்பா இதுவரைக்கும் எங்களை நடத்திட்டு வந்தீங்கப்பா, நீங்கள் எங்களை நடத்துறதுக்கு நாங்கள் ஏமாத்துறோம், எங்கள் வீடு ஏமாத்துறோம், எங்கள் குடும்பம் ஏமாத்துறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து எங்களை நடத்த உம்முடைய கரங்களை தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.